வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் உயிரை வாங்குறார். அப்பொழுதே மேல் லோகம் போக வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இந்த செய்தியுடன் திமுக அமைச்சர் இன்னொருத்தரும் விசாரணை வளையத்தில் சிக்கி இருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட பகீர் தகவல். எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் பண்ணியிருக்கின்றார். இன்னைக்கு இணையதளத்தை போய் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் நிறைய பேர் கட்சி வைக்கிறாங்க. அவங்க நடுநிலையாளர்களாம், கட்சி சார்பற்றவர்களாம். எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியுடைய தலைவர். அவர் கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணலாம், இரண்டாவது ஆட்சியை விமர்சனம் பண்ணலாம், அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் தனி மனித தாக்குதலில் ஈடுபடுகின்றார். இது கண்ணிய குறைவாக இருக்குது, ரசிக்கும்படியாகவே இல்லப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி என்ன தனி மனித தாக்குதல் தொடுத்து விட்டார், கண்ணிய குறைவாக பேசிவிட்டார் என்ற விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றார். அந்த கருத்து கணிப்பை நம்பலாமா நம்ப கூடாதா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, கள நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தை நான் பார்த்த வரைக்கும் சொல்ல போறேங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிடுகின்றார் அதிமுக சார்பில் ஆதி ராஜாராம். அவரை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எடைப்படக்கூடாது. எப்போதுமே சரி, ஆதி ராஜாராமை பொறுத்த வரைக்கும் கலைஞரை எதிர்த்து போராடுவார், இல்லைனா நம்முடைய ஸ்டாலின் ஐயாவை எதிர்த்து வேட்பாளராக நிற்க வைக்கப்படுவார். ஆனால் இவர் போராட்ட களத்தில் இருந்தே பழக்கப்பட்டவர்னால, ரெண்டாவது கட்சியுடைய தலைவர்களுக்கு எதிராக இவர் போட்டியிடுவதனால உதயநிதியை ஈஸியாக வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆதி ராஜாராம் அவர்கள் போட்டியிடுகின்றார் என்று சொன்ன பிறகு குளத்தூருக்கு ஓடினவர் தானா ஸ்டாலின். ஏன்னா ஒரு முறை தோத்தாருன்னா ரெண்டாவது முறை வெற்றிக்கான வியூகத்தை இந்த ஆதி ராஜாராம் பார்த்துருவாராம். ரெண்டாவது ரவுண்டு அவர்கிட்ட மோதறதுக்கு எந்த தலைவரும் விருப்பப்பட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு பலம் பொழிந்தவராக இருக்கின்றார். நம்ம 1000 விளக்கு தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. கலைஞரே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொகுதி மாறி இருக்கின்றார், இவர் நிற்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு. அதனால பெரும் பெரும் தலைவர்கள் மத்தியிலே இவர் போட்டிட்டு இருப்பதனால அவர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற வியூகம் இவருக்கு நல்லாவே தெரியுமா. இப்போ திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின். அவருடைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரல் ஆச்சு, பார்த்தீங்களா? 2 நாளைக்கு முன்பாக நம்ம தந்தோம். அவர் தொகுதியில் போய் வாக்கு கேட்கிறாரு, ஆனால் அவருக்கு யாரும் வெளியே வாழ்த்து சொல்லவே இல்லை. ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்கின்றாங்க, யாரும் வீட்டுக்கு வெளியும் இல்லை, தெருவிலும் இல்லை, காலி தெருவில் வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. ஆனால் இங்கே ஆதி ராஜாராம் அவர்களுக்கு பார்க்கின்ற பொழுது அதிமுக சென்னையில் கால் ஊன்றி விட்டதோ என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய பேரணியை போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலினுடைய பின்புலத்தில், கலைஞர் அவருடைய அடையாளத்தில் மீண்டும் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு காணுகின்றாரா? இந்த பேரணியை பார்க்கின்ற போது திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி அதிமுக கோட்டையாக மாறிவிடும் போல இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை பார்க்கும்போது திமுக மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிச்சு, அதிமுகவை மொத்தமாக திமுக அள்ளிச்சு. ஆனால் இன்றைக்கு கள நிலவரமானது மாறி இருக்கிறது. நம்ம விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கின்றார். சென்னையில் விஜய்க்கு ஏகப்பட்ட வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் முழுவதுமாக திமுக வாக்குகள் தான். அதனால விஜய்னால திமுக சென்னையில் தன்னுடைய செல்வாக்கை இழக்கிறது. அதிமுக வாக்குகள் பிரியாத காரணத்தினாலும், கூட்டணியும் பலமாக இருப்பதனாலும், அதே மாதிரி சென்னை போன்ற சிட்டியில பாஜகவுக்கு நல்ல வாக்கு வங்கி இருக்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக ஆதி ராஜாராம் அவர்கள் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெறுவார். சென்னையிலே அதிமுக பாத்தீங்கன்னா அதிக இடங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசுறாரு. திமுக கூட வேலை பார்த்தவர் தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கின்றார், விஜய்க்கு உறுதுணையா இருக்கின்றார். அவரே வில்லிவாக்கத்தில் தான் போட்டியிடுகின்றார். அவரு தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால சென்னையில் இந்த முறை திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்களால 13 தொகுதி மட்டும் தான் வெற்றி பெற முடியும். மற்ற தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று அதிமுக இல்ல தமிழக வெற்றி கழகம் அள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரே உடைத்து பேசியிருக்கின்றார். ஸோ திமுக செல்வாக்க கூட இருந்து வேலை பார்த்து தெரிந்தவர் ஆதவ அர்ஜுனா. அவரே சொல்றாரு சென்னையில் செல்வாக்கு இல்லை என்று சொல்லிட்டு. ஸோ இப்படி செல்வாக்கை இழந்து கொண்டு இருக்கிற திமுகவினுடைய அடுத்த முகம்தான் உதயநிதி ஸ்டாலின். கடலூர்ல பிரச்சாரம் பண்ணாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை கேட்டுவாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. பால்டாயில் எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது.
இதெல்லாம் அப்போதே மேல் லோகம் போக வேண்டியது இப்ப இருந்துகிட்டு உயிரை வாங்குது அப்படின்னு சொல்றாரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு தான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. உதயநிதி ஸ்டாலின் உண்மையாகவே பால்டாயில் குடிச்சாரா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இல்ல பால்டாயில் குடிச்சாரோ குடிக்கலையோ அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை தேர்தல் எடுத்து எதுக்காக பேசணும்? இதனால என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து சமூக வலைதளத்தில் கேட்குறாங்க. திமுக எதிர்ப்பு தான் அதிமுக பிரதானம். ஆனா அதுக்காக உதயநிதி ஸ்டாலின் பால்டாயில் குடிச்ச விஷயமெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. திமுக காரங்க இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் புரசலாக பேசிட்டு இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து குறைத்து மதிப்பிடும் விதமாக அந்த நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாருப்பா, குடும்பத்தினர் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்றினாங்க அப்படின்னு அரசியல் புரசலாக பேசுவாங்க. பொதுவெளியில் பேசுகின்ற போது கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து பால்டாயில் குடிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது கூட அரசியல் விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி பேரை சொல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பால்டாயில் தெரியுமா திமுக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே கண்டி பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டைரக்டா பேரை சொல்லிட்டே விமர்சனம் பண்ணுறதுனால உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த நடிகைக்காக பால்டாயில் குடிச்சாரா அப்படின்ற கேள்வி எழுகிறது. ஏன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை கேலி பண்றாங்க, அதோடு குறைத்து மதிப்பிடுகின்றார்கள், கேவலப்படுத்துகின்றார்கள். ஸோ என்னுடைய ஆளுமையை பற்றி நீங்க பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. நான் காலில் விழுந்து தான் போஸ்டிங் வாங்கினேன், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. என் கட்சியில் இருந்தாங்க, தலைமையில் இருந்தாங்க, அவங்களுடைய விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா என் உள்ளத்துக்குள்ள இருந்தது. எனக்கு பதவி கொடுத்தாங்க, பதவி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கணுமா இல்லையா? காலில் விழுந்து கூட நான் பதவி கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவிப்பேன். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா காலிலே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. தன்மானம் எனக்கும் இருக்கிறது. நான் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கேன். ஏன் வச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும். என் கட்சிக்குள்ள அவங்களாம் என்ன பண்ணாங்க எனக்கு பதவி கொடுத்துட்டு அப்படின்றது எனக்கு தான் தெரியும். கூட வாழ்ந்தவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். அதனால நான் காலில் விழுந்ததை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ரொம்ப கேவலமாக பேசுறீங்க. ஆனால் உங்களுடைய பின்புலம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தான் நீலாம் ஒரு ஆளுமையா, ஒரு நடிகை கிடைக்கல என்றதுக்காக பாலியல் குற்றம் தானே நீ அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் இது எடுத்து சொல்றாரு. அதனால விமர்சனங்கள் உதயநிதி எல்லை தாண்டி போகிறது, நாமே எல்லை தாண்டக்கூடாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம். அதுக்கடுத்தது இந்த மினிஸ்டரை பத்தி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. கூடவே அதிமுக வந்திருக்கின்ற கூட்டத்தையும் சேர்த்தே பார்த்துருங்க. இன்னொரு மந்திரி போய் மூக்கு பிடிக்க பிரியாணி சாப்பிட்டார் வீட்டில். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு பாலியல் சீண்டல் பண்றாரு. அவர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசிலிருந்து துடைத்து எடுக்கப்படுவாராம். மா சுப்பிரமணியம் அவர்களே, இப்பொழுது அந்த வீட்டில் போய் நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்க, அண்ணா திமுக ஆட்சி வந்தா களி சாப்பிடுவீங்க. நாடே கேள்வி கேட்டிருக்குது, யார் அந்த அந்த சார் அடையாளம் காட்டப்படுவார். அண்ணா திமுக ஆட்சி மனதுடனே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எடுப்போம்ல. நம்முடைய மா சுப்பிரமணியம் அவர்களை தான் சொல்றாரு. அவர் தான் விசாரணை வளையத்துக்குள்ள மீண்டும் வர போறாராம். ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களை தூக்கி உள்ள வைக்க போறாங்களாம். எவன் வீட்டுல போய் நீ பிரியாணி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குதா? பெண்ணை சீரழிச்சும் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்ட ஊர் உலகமே கேட்டுட்டு இருக்குது யார் இந்த சாருன்னு சொல்லிவிட்டு. அதிமுக ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறம் யார் இந்த சார் என்பது வெளியே வரும். பிரியாணி சாப்பிட்ட நீங்க களி சாப்பிடுவீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கின்றார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. அதோட கலைஞருக்கு இடம் கொடுக்கலையா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விளக்கம் அளிச்சாரு. அப்புறம் ஜானகி அம்மாவுக்கு இடம் கொடுத்தீங்களா? நம்முடைய காமராஜருக்கு இடம் கொடுத்தீங்களா? அவங்களாம் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் தானே நீங்க மெரினாவில் இடம் கொடுக்கல. அதே மாதிரி தான் கலைஞருக்கும் நான் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் நான் இடம் கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பெருசா விளக்கம் அளித்தாரு. எனக்கு என்னவோ முதலமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு இடம் கொடுக்காத விஷயத்தையும் வீட்டுல சிறை கைதி போல வச்சிருந்தாங்க கலைஞர் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களே கை விட்டுட்டாங்க. மீண்டும் அதை எடுத்து பேச வேண்டாம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு மக்களுக்கு தேவையில்லாத விஷயத்த பேசுற மாதிரியே நமக்கு இன்னும் தோன்றுகிறது. ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்துல தான் வந்து நேற்று மீட்டிங் போட்டாரு. அங்க ஒரு 72 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்துக்கிட்டாங்க. அதை பேசியிருக்கலாம். அதோடு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்லாம் பேசுறாரு. அங்க கிட்டத்தட்ட 264 பேர் தான் உயிரிழந்தாங்க. ஆனா கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடிச்சு 72 பேர் ஒரே நாளில் உயிரிழந்தாங்க. ஸோ மணிப்பூருக்கு நம்ம முதலமைச்சர் வந்து ஏன் பிரதமர் போல அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் முதல்வர் போல அப்படின்ற கேள்வி எடப்பாடி பழனிசாமி நேற்று கடலூர்ல கேட்டிருக்கணும். என்ன கள்ளக்குறிச்சிக்கு போனாதான் கேட்பாரா? வேற இடத்துல கேட்க மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி? திமுக ஆட்சியுடைய தோல்வியே வந்து எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு கள்ளச்சாராயங்கள் விற்பனையும் அதனால உயிரிழப்புகளும் அதிகரிச்சுது. எந்த ஆட்சியும் இல்லாத கொடுமையாக வேங்க வயல்ல குடிநீர்ல மலம் கலந்தாங்க. எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு மக்களை போற வரவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலா கஞ்சா போதில வெட்டி சாய்ச்சாங்க.
எந்த ஆட்சியில் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 பேர் கஸ்டடி மரணங்கள் செத்துருக்கிறாங்க. ஒரே ஒரு ஜார்ஜ் பெனிக்ஸ் கஸ்டடி மரணத்துக்காக எவ்வளோ அலப்பற பண்ணாங்க. இன்னைக்கு 34 பேரை காவல் நிலையத்தில் வச்சு காவலர்கள் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. இளம் பெண்கள் எங்குமே போக முடியல. இன்னைக்கு எங்கோ நடக்கிறது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகளை பேச வேண்டியது. விலைவாசி உயர்வும் சரி, ரெண்டாவது திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றதையும் சரி, பேச வேண்டிய விஷயங்கள். அதோடு நேற்று எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தான் சொன்னார். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கலைஞர் தான் விட்டு கொடுத்தாரு. அது காவிரி உரிமையாக இருக்கலாம், முல்லை பெரியார் உரிமையாக இருக்கலாம், கச்சத்து உரிமையாக இருக்கலாம். அதே மாதிரி நம்முடைய மாநிலத்தில் இருந்த கல்வி உரிமை அதை பொதுப்பட்டியலுக்கு போனதாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ஒரு கலைஞர். இவரெல்லாம் பெரிய ஆளுமையா இதையெல்லாம் மீட்டெடுக்காம காங்கிரசுடன் உறவில் இருந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சராக இருந்து பதவி சுகம் பெற்றவர்கள் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தை மோசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் எடப்பாடி பழனிசாமி நல்லா தான் பேசினார். ஆனால் இந்த கலைஞர், இந்த உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் விட்டு தொலைக்கலாம். ஏன்னா பேச வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டவை இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு நாம் ஒரு அறிவுரையாக சொல்கிறோம். அதுக்கு பிறகு ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. அந்த கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40% பெறும். அதே மாதிரி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 37% பெறும். ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக அதிமுக கூட்டணி பெறுகிறது. இது இப்போதைக்கு மட்டும்தான். ஏப்ரல் மாதம் கூட நாம கருத்து கணிப்பு எடுக்க போகிறோம். அதை நாம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு. மொத்தத்தில் ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்து கணிப்பை நம்பலாமா என்று கேட்டீங்கன்னா நம்பலாம். இதே மாதிரியான கருத்து கணிப்பு நியூஸ் 18 விட்டுருக்காங்க. அதை தாண்டி இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் அவங்களும் இதே அளவுக்கான எண்ணிக்கையில் தான் அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், நாளைக்கு நாம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட போகிறோம். அவங்க தான் பெரிய மீடியாவும் அவங்க எடுத்து விட்டுருக்காங்களாம். அந்த 3 கருத்து கணிப்பும் ஒரே செய்தி தான் சொல்லுது. அதில் யார் வெற்றி பெற போகிறாங்க என்ற விஷயத்தை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ரங்கராஜ் பாண்டே அவருடைய கருத்து கணிப்பை பற்றி பேசலாம். ரங்கராஜ் பாண்டே பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியிலும் போனோம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரெண்டாவது லட்சக்கணக்கான சாம்பிள் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல மாட்டார். ரெண்டாவது ஊருக்குள்ளே போகின்ற போது அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு கதை அழுக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு கருத்து கணிப்பு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு இழுத்தடிக்க மாட்டார். அது மட்டும் கிடையாது. கருத்து கணிப்பு என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மாட்டார். கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வந்தோமோ அதை மட்டுமே சொல்லுவார். மக்களிடையே என்ன கருத்து வச்சுமோ அந்த கருத்தை மட்டுமே சொல்லுவார். இதுதான் கள நிலவரம் என்று சொல்லிட்டு கருத்து கணிப்பை சுருக்கமாக முடிச்சிடுவார். மக்களுக்கு புரியணும் நம்ம என்ன பண்ணோம் என்பதை விட என்ன நமக்கு ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றது மட்டுமே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எப்பவுமே சொல்லுவார். ஸோ அந்த விதத்தில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு வழங்குவது சூப்பராக இருக்கும். நடுநிலையாக இருக்கும் என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடுநிலையானதாகத்தான் இருக்கும். ரெண்டாவது அந்த சாம்பிளில் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 19,000 தான் முடிச்சிருக்கிறாரு. சில பேர்லாம் எத்தனை டீம் இறக்கணும் தெரியுமா? இத்தனைக்கும் தினமலர் என்ற பெரிய மீடியாவுடன் இணைந்து கொண்டு இந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கார். தினமலருக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருப்பாங்க. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 234 தொகுதியில் நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. 70 தொகுதியில் மட்டும்தான் எடுத்தோம் அப்படின்றத உண்மையை உள்ளபடி சொல்லியிருக்கின்றாரு. ஸோ இந்த கருத்து கணிப்பை நான் நம்புகிறேன். அதிமுக கூட்டணிக்கு 40%, திமுக கூட்டணிக்கு 37% அப்படின்னு சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா ரங்கராஜ் பாண்டே மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்து போயிடும். ஒருவேளை அதிமுக கூட்டணி வெற்றி பெறுது என்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக அவர் பொய் சொன்னார்னு வச்சுங்களேன், அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அத்து போயிடும். அதனால் இந்த கருத்து கணிப்பு எனக்கு தெரிஞ்சு நிஜமாக தான் வாய்ப்பு இருக்கிறது. சரி, களத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் யாரை கேட்டாலும் சரி திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க, திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ யாருக்கு ஏன் ஓட்டு போட போகிற அப்படின்னு கேட்டால் நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ விஜய்க்கு ஓட்டு போட போகிற, ஆனால் நீ வந்து என்ன சொல்கிற? திமுக தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலைங்க அப்படிங்கிறாங்க. சரி, மொத்தத்தில் எனக்கு தெரிந்து ரங்கராஜ் பாண்டியனுடைய கருத்து கணிப்பு தெளிவாகவும் நேர்மையாகவும் உண்மையை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது, திமுக ஆட்சி அகல்கிறது. இதுதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருப்பது. களத்தில் என்ன வரப்போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.